Students, welcome to MMaths 6th Maths Term 3 Chapter 1 Fractions Example sums தான் பார்க்க போகிறோம். Page number 4. Find 3 equivalent fractions of 3/4 and 2/7. இதுக்கு இந்த ஃப்ராக்ஷன் ரெண்டுக்கும் நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இப்போ டினாமினேட்டரில் நம்ம 2ஆல் பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 2ஆல் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், 3ஆல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4. அவங்க கேட்டிருக்கிறது 3 ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் தான். ஸோ இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். 3 2s are 6, 4 2s are 8, 3 3s are 9, 4 3s are 12, 3 4s are 12, 4 4s are 16. ஓகேவா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2/7க்கு பார்க்கலாம். அதே மாதிரி 2ஆல் 3ஆல் 4ஆல் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். 2 2s are 4, 7 2s are 14, 2 3s are 6, 7 3s are 21, 2 4s are 8, 7 4s are 28. ஓகேவா? இப்போ இதை நான் ரெண்டையும் எடுத்து நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் போட்டு எழுத வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 அப்படின்னு எழுதிட்டு 2/7ன்னு எழுதிட்டு என்னென்ன நம்ம ஆன்சர் கிடச்சதோ அதை ஈக்குவல் போட்டு அதை எழுதிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. மது ate 2/5 of the chocolate bar and Nandini ate 1/3 of the chocolate bar. Who has eaten more? ரெண்டு பேரும் இந்த கொடுத்துருக்க பார்ட்ஸில் சாக்லேட் சாப்பிட்றாங்க. அப்போ யார் அதிகமாக சாப்பிட்டான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். The portion of the chocolate eaten by Madhu, the portion of the chocolate eaten by Nandini எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை மாற்றணும். ஏன் டினாமினேட்டரை மாற்றணும் அப்படின்னா டினாமினேட்டரை மாற்றினா மட்டும்தான் ரெண்டும் சேமாக இருக்கணும்ல. அதுக்காக டினாமினேட்டரை இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணும்போது தான் யார் அதிகமாக சாப்பிட்டாங்கிறது தெரியும். ஸோ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். இங்கே 3ஆல், இது 5ஆல். அப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடும். 3 2s are 6, 5 3s are 15, 1 5s are 5, 3 5s are 15. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம யார் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் மது. ஃபஸ்ட்டு ஒன் என்னது? மது. செகண்ட் ஒன் நந்தினி. இப்போ யார் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டது? மது தான் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. ஸோ we can conclude that Madhu has eaten more chocolates-னு எழுதுங்க. ஓகேவா? நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருது, யார் அதிகமாக சாப்பிட்டான்னு தெரிஞ்சிருது டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணும்போது. ஓகே, எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3. வினோத், முகிலரசி, செந்தமிழ் were participating in the water filling competition. வாட்டர் ஃபில்லிங் காம்படிஷனில் இந்த 3 பேரும் கலந்துக்கிறாங்க. Each one was given a bottle of equal volume to fill water it within 30 seconds. ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் வேல்யூம் உள்ள பாட்டில் கொடுத்துருக்காங்க. 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வாட்டரை ஃபில் பண்ணணும். இஃப் வினோதா ஃபில்ட் 1/2 போர்ஷன் ஆஃப் ஹேர் பாட்டில், அதாவது 2 பங்கில் 1 ஃபில் பண்ணிட்டா. செந்தமிழ் ஃபில்ட் 3/4 போர்ஷன் ஆஃப் ஹேர் பாட்டில், அதாவது 4ல் 3 பங்கு. முகிலரசி ஃபில்ட் 1/4 போர்ஷன் ஆஃப் ஹேர் பாட்டில், அதாவது 4ல் 1. ஓகேவா? தென் ஹூ வுட் கெட் த ஃபஸ்ட், செகண்ட் அண்டு தேர்ட் ப்ரைஸ்? யார் யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சேமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா யார் யார் என்னென்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எல்லாரையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர் இது ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. இங்கே சேமாக இல்லை. 4ஆக மாற்றணுன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4 ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணுவோம், நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம். 2/4, இங்கே 3/4, இங்கே 1/4. இதை அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்போ ஸ்மாலஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். 1/4, 2/4, 3/4. இப்போ யார் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா 3/4. யார் 3/4? செந்தமிழ் தான் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்று வினோதா, தேர்ட் ஒன்று முகிலரசி. ஓகேவா? இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம்.
பாருங்கள், நம்ம அசெண்டிங்கில் எழுதணுமா, இப்போ டிசெண்டிங்கில் எழுதும்போது அவங்க யார் யார் வந்து என்னென்ன ப்ரைஸ் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து செந்தமிழ், ஃபஸ்ட் ப்ரைஸ் செந்தமிழ். செகண்ட் ப்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா வினோதா, செகண்ட் ப்ரைஸ் வினோதா. தேர்ட் ப்ரைஸ் முகிலரசி, தேர்ட் ப்ரைஸ் யார், முகிலரசி. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டர் வைஸ் எழுதணும் அப்படின்னா இங்கே 3/4, 4ல் 3 பார்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. இவங்க 4ல் 2 பார்ட் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இவங்க 4ல் 1 பார்ட் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4, அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணுன்னாலும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எது பிக்கஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்னு தெரியும். சரியா? அப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 2/3க்கு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன சொன்னேன், 2ஆல் ஃபஸ்ட்டு பண்ணணும். என்ன பண்ணணும், 2ஆல். இப்போ 2ஆல் பண்ணும்போது 2 2s are 4, 3 2s are 6. அதே மாதிரி 3ஆல் பண்ணும்போது 2 3s are 6, 3 3s are 9. இப்போ 4ஆல் 2 4s are 8, 3 4s are 12, 2 5s are 10, 3 5s are 15, 2 6s are 12, 3 6s are 18. இது ஒரு மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இதுக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து டினாமினேட்டர் சேமாக என்னென்ன நம்பர்ஸ் வருதோ அதை எடுத்து எழுதி போடலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இங்கே டினாமினேட்டரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட எழுதலாம். இப்போ இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து இந்த மெத்தட். ஓகேவா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 1/6. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, 1 2s are 2, 6 2s are 12, 1 3s are 3, 6 3s are 18. இங்கே 18 டினாமினேட்டர் சேமாக சேஞ்சாக 3ல் போடும்போதே இங்கே வந்துருச்சு. அதனால் நம்ம அதுக்கப்புறம் போக வேண்டியதில்லை. அண்ட் சோவான்னு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4/9க்கு 2ஆல் பண்ணும்போதே வந்துருச்சு. 4 2s are 8, 9 2s are 18. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் போட வேண்டியதில்லை. அண்ட் சோவான்னு எழுதிட்டு இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்து எழுதணும். 3/18, 8/18, 12/18. அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் எழுதும்போதே அந்த ஆர்டர் வைஸ் எழுதிக்க வேண்டியதான். 3/18 அதுதான் ஸ்மால். நெக்ஸ்ட்டு அடுத்து இதை விட கொஞ்சம் பெருசு 8, அதுக்கு கூட கொஞ்சம் பெருசு 12. ஓகேவா? இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதாச்சு. இதோட ஆக்சுவல் நம்பர் என்னவோ அதை எடுத்து இங்கே கீழே எழுதிடணும். 3/18க்கு 1/6, 8/18க்கு 4/9, 12/18க்கு 2/3. அதை எடுத்து இந்த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கிவன் ஃப்ராக்ஷனை எழுத வேண்டியது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். The teacher had given the same situation mentioned above and asked 2 students, Ravi and Arun, to solve it. They came out with the answers for 1/2 plus 1/4. The teacher என்ன பண்ணுறாங்க, had given the same situation mentioned. மேலே பாருங்கள் ஒன்று எழுதியிருக்காங்கல்ல, இதில் உள்ள நம்பர்ஸை தான் அவங்க கொடுத்து இதை வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ரவியையும் அருணையும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெங்கட் went to buy milk, பால் வாங்க போகிறான். he bought 1/2 liter ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் வாங்குறாரு. அண்ட் தென் he bought 1/4 liter, திரும்ப 1/4 லிட்டர். ஓகேவா? he wanted to find how much milk he bought all together. மொத்தமாக அவர் எவ்வளோ தான் வந்து பால் வாங்கியிருப்பார். in order to find the total quantity of milk he has to add. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் நம்ம கூட்டணும். ரெண்டையும் கூட்டும் போதோ இல்லை கழிக்கும் போதோ நம்ம என்ன செய்யணும்னா சேம் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். அது லைக் ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த சம்மை தான் இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். 1/2 + 1/4. இப்போ ரவி வந்து எப்படி போடுறாரு அப்படின்னா 1/2 + 1/4 வந்து 1/2க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், 2ஆல். இப்போ 1 2s are 2, 2 2s are 4. அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகிடுது. டினாமினேட்டர் இங்கே இதோட கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி ரவி வந்து போட்டுடுறாரு. 1/2 என்ன மாற்றிருக்கோம், 2/4 + 1/4. ஓகே, ரவிஸ் வே.
நான் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதாவது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் கூட சொல்லாமல் 2ஆல் பண்ணும்போது என்ன ஆகிடும், இங்கே டினாமினேட்டர் 4ஆக மாறிடும். அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ 2/4 ஆன்சர் என்ன வரும், ஆக்சுவலாக 3/4 வரும். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு, ரவி போட்ட ஆன்சர் என்ன 3/8. ஸோ இதையும் நம்ம பார்ப்போம். அருண்ஸ் வேவும் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 4. காமன் மல்டிபிள் பார்க்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 1/2க்கு 2 2s போட்டோன்னா 4 ஆகிடும், 1 2. அப்போ 1/2 + 1/4. இங்கே 1/2ங்கிறது 2/4. 1/2ங்கிறது இங்கே என்னவா மாற்றிட்டோம், 2/4 + 1/4. இப்போ ஆன்சர் என்ன வரும், 2 + 1 3/4. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், இது வந்து ராங் ஆன்சர். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? therefore வெங்கட் ஹேஸ் பாட் 3/4 liters ஆஃப் மில்க். நார்மலாகவே 1/2 லிட்டரு 1/4 லிட்டர் சேர்த்தனா என்ன வரும், 3/4 லிட்டரு. அது அப்போ எது ஆன்சர், இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, எப்படி புரிய வைக்கிறாங்க, ஒரு டயக்ராம் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. The teacher concludes that Arun's way is correct. Arun's way கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. This can be verified by the following diagram. ஒரு டயக்ராம் மூலமாகவும் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறாங்க. எப்படின்னா 2/4 என்னது, ஃபஸ்ட்டு 2/4, அடுத்தது என்ன 1/4. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 4 பாக்ஸ் போட்டுட்டு 2 ஷேர் பண்ணணும். இதில் 4 பாக்ஸ் போட்டு 1 ஷேர் பண்ணணும். டோட்டலாக எத்தனை பாக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கு, 3. அப்போ 3/4 கரெக்டாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.